பாண்டிய வம்சத்தை இருளில் இருந்து மீட்டெடுத்த கடுங்கோன் பாண்டியனின் வரலாறு ஒரு வீரமான மீட்சிப் பயணம். சுமார் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை களப்பிரர்கள் ஆட்சி செய்து வந்தனர். அந்த 300 ஆண்டுகளை தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் என்று கூறுவார்கள். பழமையான சேர, சோழ, பாண்டிய அரசுகள் அப்போது செல்வாக்கை இழந்திருந்தன. போர்க்களத்தில் ஒரு சிங்கம். கிபி 590களில் களப்பிரர்களின் ஆதிக்கத்தை ஒழிக்க மதுரையில் இருந்து ஒரு குரல் எழுந்தது. அதுதான் கடுங்கோன். அவர் சிதறி கிடந்த பாண்டிய வீரர்களை ஒன்றிணைத்தார். நம் முன்னோர்கள் ஆண்ட மதுரையை அந்நியர்களிடம் இருந்து மீட்போம் என்ற முழக்கத்துடன் போர்க்களம் புகுந்தார். மதுரையை மீட்டெடுத்த தருணம். கடுங்கோனுக்கும் களப்பிரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. களப்பிரர்களின் யானை படைகளை தன் வீரத்தால் முறியடித்த கடுங்கோன் மதுரையை கைப்பற்றினார். பல நூற்றாண்டுகளாக மங்கிப்போயிருந்த பாண்டியர்களின் மீன்கொடி மீண்டும் மதுரை கோட்டையில் உயர்ந்து பறந்தது. சாதனைகள். முதலாம் பாண்டிய பேரரசு. இவரே பிற்கால பாண்டிய பேரரசு உருவாக அடித்தளம் அமைத்தவர். சமூக மாற்றம். களப்பிரர் காலத்தில் முடங்கி கிடந்த கல்வி, கலை மற்றும் கோயில் வழிபாடுகளை மீண்டும் முறைப்படுத்தினார். செப்பேடு சான்று. இவருடைய வெற்றியை பற்றி வேள்விக்குடிச் செப்பேடுகள் மிகவும் உயர்வாக பேசுகின்றன. கடுங்கோன் மட்டும் அன்று துணிச்சலுடன் போரிடவில்லை என்றால் பாண்டியர்களின் வம்சமும் தமிழ் கலாச்சாரமும் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரலாற்றின் இன்னும் பல வீர கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.